أعوذ بالله من الشيطان الرجيم. ألم تر أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் வளமை போன்று நடைபெற்று வரும் எங்களது ஃபிக்ஹ் வகுப்புக்கு சமூகம் தந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்களது நன்றிகளை கூறி இந்த வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் சென்ற வகுப்பில் காலுறை மீது தடவுவது பற்றி பார்த்தோம். அந்த பாடத்தை நாம் முழுமையாக சென்ற முறை முடித்த காரணத்தினால் இன்று எங்களுடைய பாடத்தில் ஒரு புதிய தலைப்பை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், தொழுகையில் ஏற்படும் மறதிக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை நாம் இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தொழுகைக்கு வெளியால் இருக்கக்கூடிய சஜதாக்கள், தொழுகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய சஜதாக்கள் 3 வகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்று, மறதிக்காக வேண்டி நாம் சுஜூது செய்வது. தொழுகையில் ஏற்பட்ட சில தவறுகளுக்காக, மறதியின் காரணமாக தொழுகையில் சில தவறுகள் ஏற்படும். அந்த தவறுகளுக்காக வேண்டி நாம் மறதிக்கு சுஜூது செய்வது, இது ஒன்று. இரண்டாவது, சுஜூது திலாவா, குர்ஆன் ஓதுகின்ற பொழுது சஜதாவுடைய இடங்கள் வரும் பொழுது சஜதா செய்வது. மூன்றாவது, சுஜூத் அஷ்ஷுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு சஜதா செய்வது. ஒரு நல்ல காரியம் நடைபெற்று விட்டது என்று சொன்னால், அல்லது ஒரு தீங்கு எங்களை விட்டும் போய்விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு சுஜூத் செய்வதற்கு பேர் சுஜூத் அஷ்ஷுக்குர். எனவே இந்த 3 சுஜூதுகளுக்கும் தொழுகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொழுகையில் இது வழமையாக செய்யக்கூடிய சுஜூதுகள் கிடையாது. எனவே தொழுகைக்கு வெளியால் இருக்கக்கூடிய சஜதாக்கள் எத்தனை என்று எங்களிடத்தில் கேட்டால் 3 வகையான சஜதாக்கள். அதில் ஒன்று, மறதிக்காக வேண்டி சுஜூத் செய்வது. இரண்டாவது, குர்ஆன் ஓதி சஜதாவுடைய இடம் வருகின்ற பொழுது சஜதா செய்வது. மூன்றாவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு சஜதா செய்வது. எனவே
இந்த 3 சுஜூதுகளிலும் நாம் இன்று பார்க்க போறது சஜதத்து சஹு, சுஜூத் அஸ்ஸஹு. மறதிக்காக வேண்டி, தொழுகையில் ஏற்படும் மறதிக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய சுஜூதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். எனவே சாஜித் என்ன? சாஜிதுன் என்று சொன்னால் சுஜூது செய்யக்கூடியவன். இந்த சுஜூது சஹு என்பது 2 வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சுஜூத் என்றொன்று, சஹு என்றொன்று. இந்த சுஜூத் என்ற சொல் சாஜித் என்ற சொல்லுக்கு பன்மை. அந்த சாஜித் என்ற சொல்லுக்கு சாஜிதூன என்றும் சொல்லுவார்கள், சுஜ்ஜதுன் என்றும் சொல்லுவார்கள், சுஜூத் என்றும் சொல்லுவார்கள். எனவே சாஜிதுன் என்ற அந்த சொல்லுக்குரிய பன்மைகள் 3ஆக இருக்கிறது. சாஜிதூன, சுஜ்ஜதன் என்று குர்ஆனில் வருகிறது, சுஜூத் என்றும் வருகிறது. எனவே இது சுஜூத். சுஜூத் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய கருத்து. அடுத்தது சஹு. சஹா என்று சொன்னால் மறந்தான். சஹா என்று சொன்னால் மறந்தான். அதுல சஹா யஸ்ஹு சஹ்வன். சஹ்வுன் என்று சொன்னால் மறதி. சஹ்வுன் என்று சொன்னால் மறதி. அதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள், நிஸ்யான். என்னது? நிஸ்யான். நிஸ்யான் என்று சொல்வார்கள். பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் மனிதனுக்கு அதிகமாக மறதிகள் ஏற்படுவது வழமை. அதிலும் குறிப்பாக வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வணக்க வழிபாடுகளில் குறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகிறான். அதனால் அவர்களுக்கு அந்த மறதியை என்ன செய்கின்றான்? ஏற்படுத்தி அவர்களது வணக்கங்களில் குறைகளை, குளறுபாடுகளை ஏற்படுத்துகின்றான் ஷைத்தான். எங்களுக்கு தெரியும், நாம் தொழக்கூடிய தொழுகை ஆகக்கூடியது எத்தனை ரக்காத் இருக்கிறது? நாம் தொழக்கூடிய 5 நேர தொழுகைகளில் ஆக கூடுதலாக நாம் தொழக்கூடிய ரக்காத்து எத்தனை இருக்கிறது? 4 ரக்காத்துகள் தான் இருக்கின்றன. 4 ரக்காத்துகள் தான் இருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட அந்த 4 ரக்காத்தில் எத்தனையோ மறதிகள் வருகின்றன, எத்தனையோ மறதிகள் ஏற்படுகின்றன. 3 தொழுதுட்டோமா, 2 தொழுது விட்டோமா என்று பிரச்சனை. அதே போன்று அதுல சுஜூது, 2 சுஜூதுகள் இருக்கின்றன ஒவ்வொரு ரக்காத்திலும். அதுல ஒரு சுஜூதை செஞ்சுட்டு அடுத்த சுஜூது செய்தேனா இல்லையா என்ற சந்தேகம் வருகிறது. நான் ருக்கு செய்தேனா இல்லையா என்ற சந்தேகம் வருகிறது. இதற்கு நாம் ஆக கூடுதல் தொழுகையிலேயே இருக்கக்கூடிய ரக்காத்துகள் மொத்தம் 4. அப்படி இருந்தும் அதில் நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 1,00,000 ரியாலை கொடுத்து இதை எண்ணுங்க என்று சொன்னா யாருக்காவது பிழை வருமா? சந்தோஷமா இதுல இவ்வளோ இருக்கிறது, இதுல இவ்வளோ குறை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுல எந்த மறதியும் வராது. அதே போல 1000 ரியாலை 100 ரியாலாக நாம மாற்றி கொடுத்தாலும் அதுல எந்த குறையும் வராம சரியா எண்ணுவாங்க. அதுல நாம எல்லோரும் கண்ணும் கருத்தாக இருக்கின்றோம். ஆனால் தொழுகையில நாம ஆக கூடுதல் 4 தான். 1 2 3 4 எண்ணவும் முடியும். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுதும் என்ன செய்கின்றோம்? தவறு இழைக்கின்றோம். மறதியின் காரணமாக தவறு வந்து விடுகிறது. அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 389. 389. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன அஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர் தொழுகைக்காக வேண்டி தயாராகி நின்றால் ஷைத்தான் அவரிடத்தில் வருகிறார், வந்து அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். ஷைத்தான் அவரிடத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு? எத்தனை ரக்காஅத்து தொழுதோம் என்ற குழப்பத்தை
அவன் ஏற்படுத்துகிறான். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் தொழுகையில் நீங்கள் இருந்த நிலையில் 2 சஜதாக்கள் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தொழுகைக்கு நாங்கள் ரெடியாகி நின்றுட்டோம் என்று சொன்னால் ஷைத்தான் வந்து எங்களுக்கு தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். என்ன குழப்பம்? எத்தனை தொழுதோம் என்ற குழப்பம். அப்படி யாருக்காவது ஏற்பட்டால் என்ன சொல்லுகின்றார்கள்? 2 சஜதாக்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே என்ன விளங்குகிறது? தொழுகையில நாம் நிற்கின்ற பொழுது ஷைத்தான் எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த தொழுகையில் சில காரியங்களை எங்களுக்கு மறக்கடிக்க செய்வான் என்பது தெளிவாகிறது. எனவே இந்த சஜதா சஹு மறதிக்காக வேண்டி சுஜூத் செய்வதன் சட்டம் என்ன? சட்டம் என்ன? மறதிக்காக வேண்டி சட்டம் என்று சொல்லுகிற பொழுது வாஜிபா, ஃபர்லா, சுன்னத்தா, ஹராமா, ஹலா இப்படித்தான் வரும். எனவே அதற்குரிய சட்டம் வாஜிப். சஜதா சஹு மறதிக்காக வேண்டி சுஜூது செய்வது என்ன? வாஜிப். இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஜதா சஹு மறதிக்கான சுஜூத் விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 5 அம்சங்களை நாம் மனனமிட்டு வைத்திருக்கின்றோம். 5 அம்சங்களை பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். என்ன அது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்தில் 4 ரக்அத் தொழ வேண்டிய நபி அவர்கள் 2 ரக்அத் தொழுதுவிட்டு சஜதா செய்தார்கள். அதே போன்று இது ஒன்று. இரண்டாவது 3 ரக்அத்தில் சலாம் கொடுத்துவிட்டு சஜதா செய்திருக்கின்றார்கள். அதிகமாக தொழுதுவிட்டு சஜதா செய்திருக்கின்றார்கள். குறைவாக தொழுதுவிட்டு சஜதா செய்திருக்கின்றார்கள். 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் இருக்க வேண்டிய நபி அவர்கள் இருக்காமல் எழுந்திருக்கின்றார்கள். இவ்வாறு 5 அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மறதிக்கான சுஜூத் விடயத்தில் நாம் மனனமிட்டு வைத்திருக்கின்றோம் என்று இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறதிக்கான சுஜூத் இருக்கிறது அல்லவா, அந்த விடயத்தில் நபி அவர்களிடமிருந்து 5 விடயங்களை நாம் பாதுகாத்து மனனமிட்டு வைத்திருக்கின்றோம். நபி அவர்களுக்கு அது நடந்தது. என்ன அது என்று சொன்னால், நபி அவர்கள் 4 ரக்காத்து தொழ வேண்டிய இடத்தில் 2 ரக்காத்தை தொழுது பிறகு என்ன சஜதா செய்திருக்கின்றார்கள். 1. அதே போன்று 4 ரக்காத்து தொழ வேண்டியவர்கள் 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்து சஜதா செய்திருக்கின்றார்கள். 2. 3வது 4 தொழ வேண்டியவர்கள் கூடுதலாக தொழுது சஜதா செய்திருக்கின்றார்கள். 4 தொழ வேண்டியவர்கள் அதாவது 5ஆக தொழுது அதற்கு சஜதா செய்திருக்கின்றார்கள். அதே போன்று மிக குறைவாக தொழுது சஜதா செய்திருக்கின்றார்கள். 4வது. 5வது 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்து இருக்க வேண்டிய நபி அவர்கள் இருக்காமல் அப்படியே எழுந்து பிறகு சஜதா செய்திருக்கின்றார்கள். இந்த 5 விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம், மனனமிட்டு வைத்திருக்கின்றோம் என்று இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்திகளை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் 5 சஹாபாக்கள். மேலே சொன்ன அந்த செய்திகளை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் 5 சஹாபாக்கள். எனவே இப்பொழுது நாம் சஜதா மறதி ஏற்படுமா என்று கேட்டால் ஆம் என்று சொன்னோம். அது குறிப்பாக தொழுகையில் ஏற்படும் என்பதற்கும் ஆதாரம் சொன்னோம். அடுத்ததாக இந்த சஜதா சஹு மறதிக்கான சுஜூதுக்குரிய சட்டம் என்னவென்று சொன்னோம். என்னென்று சொன்னோம்? மறதிக்காக வேண்டி சஜதா சஹு சுஜூது சஹு செய்யக்கூடிய சட்டம் ஆம் மாஷா அல்லாஹ் வாஜிப் என்று சொன்னோம். என்னென்னு சொன்னோம்?
வாஜிப் என்று சொன்னோம். இப்பொழுது இந்த சஜதா சஹு செய்வதற்கான காரணங்கள் என்ன? என்ன காரணங்களுக்காக வேண்டி சஜதா சஹு செய்ய வேண்டும், மறதிக்காக சுஜூத் செய்ய வேண்டும்? 3 மறதியின் மூலமாக 3 காரணங்கள் ஏற்படும், 3 விடயங்கள் ஏற்படும். மறதியின் மூலமாக 3 விடயங்கள் ஏற்படும். அதில் ஒன்று, மறதியின் காரணமாக கூடுதலாக செய்து விடுவார். இரண்டாவது, மறதியின் காரணமாக குறைவாக செய்து விடுவார். மூன்றாவது, மறதியின் காரணமாக சந்தேகம் ஏற்படும். எனவே மறதிக்காக வேண்டி சுஜூத் செய்வதற்குரிய காரணங்கள் மொத்தம் 3. என்ன? மறதியின் மூலமாக கூடுதலாக செய்து விடுவார், மறதியின் மூலமாக குறைவாக செய்து விடுவார், 4 2ஆக உதாரணத்துக்கு. மூன்றாவது, மறதியின் காரணமாக சந்தேகம் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றையும் விரிவாக நாம் பார்ப்போம். அதில் முதலாவது என்ன? மறதியின் மூலமாக என்ன செய்வார்? கூடுதலாக தொழுதுருவார், கூடுதலாக ஒரு காரியத்தை செய்வார். அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம். புகாரியிலே பதிவாகியுள்ள செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஹதீஸ் இலக்கம் 1226 1226. அந்த ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை லுஹர் தொழுகையை 5ஆக தொழுவித்தார்கள். லுஹர் தொழுகையை 5ஆக தொழுவித்தார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அஸீத ஃபிஸ்ஸலா, தொழுகை கூட்டப்பட்டு விட்டதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், வமாதாக்க, என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது, நீங்கள் 5 ரகாத்தாக லுஹரை தொழுவித்தீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? 2 சஜதாக்கள் செய்து சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி புகாரியில் பதிவாகியுள்ளது. எனவே முதல் காரணம், மறதிக்காக சுஜூத் செய்வதற்குரிய முதல் காரணம் என்ன? ஒன்று, கூடுதலாக நாம் செய்வது, கூடுதலாக நாம் செய்வது. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரகாத் லுஹர் தொழுகையை மறதியின் காரணமாக 5 தொழுவித்தார்கள். அப்பொழுது தொழுது முடிந்ததுக்கு பின்னால் தான் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், என்ன செய்தி, தொழுகை கூட்டப்பட்டுட்டாண்டு. அப்பொழுது நபி அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். இல்லை, நீங்கள் வளமைக்கு மாற்றமாக 5 ரக்காத்து தொழுவித்தீர்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? 2 சஜிதாக்கள் செய்து சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி புகாரில் வருகிறது. எனவே முதல் அம்சத்தை பார்த்து விட்டோம். இரண்டாவது அம்சம் என்ன என்று சொன்னால், மறதியின் காரணமாக குறைவாக செய்வது, குறைவாக செய்வது. அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், ஆதாரம் இருக்கிறது. புகாரியில பதிவாகியுள்ள ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் இலக்கம் 482. ஹதீஸ் இலக்கம் 482. அந்த ஹதீஸிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பகல் நேர தொழுகைகளில் ஒன்றை என்ன நடத்தினார்கள். பகல் நேர தொழுகை என்னது சொல்லுங்க பாப்போம். பகல் நேர தொழுகைகளில் ஒன்றை நபி அவர்கள் எங்களுக்கு நடத்தினார்கள். பகல் நேர தொழுகைகள் ஒன்றுதான் இருக்கி, லுஹர், துஹர், அசர்.
எனவே இதுல லுஹரா அசரா என்ற பிரச்சனை நமக்கு தேவையில்லை. காரணம் என்ன? பகல் நேர தொழுகை 4 இருக்கிறது, 4 ரக்காத்துகளாக துஹரும் அசரும் இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு தொழுகை. இன்னும் ஒரு அறிவிப்புல லுஹர் அல்லது அசர் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 ரக்காத்து தொழுகைகள்ல என்ன செய்தார்கள்? பகல் நேர தொழுகை ஒன்றை நடத்தி 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்து விட்டார்கள். 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்து விட்டு பள்ளியிலிருந்து எலும்பி முன்பக்கமாக விராந்தைக்கு சென்று அப்படி ஒரு சிவரில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். சாய்ந்து கொண்டிருந்த அவர்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ கோபமுற்றவர்களாக இருப்பது போன்று தெரிந்தது. அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது வைத்து விரல்களை நபி அவர்கள் என்ன பின்னிக் கொண்டிருந்தார்கள். சிலாக்களுக்கு கோபம் வந்தால் என்ன செய்வார்கள்? கை இரண்டையும் அப்படி விரல்களை போட்டு பின்னிக் கொண்டிருப்பார்களா இல்லையா? அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைகளையும் போட்டு விரல்களை என்ன பின்னிக் கொண்டிருந்தார்கள். وَوَضَعَ خَدَّهُ الْأَيْمَنَ عَلَى ظَهْرِ كَفِّهِ الْيُسْرَى தனது கன்னத்தை என்ன செய்தார்கள்? இடது கையின் மீது வைத்தார்கள். அதாவது கவலை வந்தால், கோபம் ஏற்பட்டால் சிலாக்கள் என்ன செய்வார்? கைகள் இரண்டையும் பின்னிக் கொண்டிருப்பார்கள், அல்லது கன்னத்தில் கையை வைப்பார்கள். அதே போன்று நபி அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். மக்களும் சிலர் அவசரமாக பள்ளியை விட்டும் வெளியேறி விட்டார்கள். அந்த ஜமாஅத்தில் தொழுத அந்த ஜமாஅத்தில் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவும் இருந்தார்கள். நபி அவர்களின் நிலைமையை பார்த்து கோபமுற்ற நிலையில் இருக்கின்றார்கள் என்பதால் அவர்களுக்கும் பயம் ஏற்பட்டு விட்டது நபி அவர்களிடம் கதைப்பதற்கு. ஏன்? 4 ரக்காத்துக்களை 2 ரக்காத்தா தொழுவித்து விட்டார்கள். எனவே என்ன சப்ஜெக்ட் என்று கேட்பதற்கு கூட அவர்களுக்கு பயமாக இருந்தது. அப்பொழுது அந்த சபையில ஒருவர் இருந்தார். அவருக்கு சொல்லப்படும் என்ன? துல் யதைன். அவருடைய 2 கைகளும் நல்ல நீளமான கை. ஹதீஸில் வருகிறது, அவருடைய 2 கைகளும் மிகவும் நீளமான கையாக இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு பட்ட பெயர் ஒன்று சொல்லப்படும், துல் யதைன், 2 கைகளுக்குரியவர். மத்தாக்களுக்கு 4 கையா இருக்கிறது. என்ன அர்த்தம் என்று சொன்னா, எல்லாருடைய கையை விட அவருடைய கை மிகவும் நீளமாக இருந்தது. எனவே துல் யதைன் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் அதில் இருந்தார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அல் ஹிர்பாக் இப்ன் அம்ர். அல் ஹிர்பாக் இப்ன் அம்ர். கொஞ்சம் எழுதும். அல் ஹிர்பாக் இப்ன் அம்ர். அவருடைய பேர் என்ன? அல் ஹிர்பாக் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்டார். ஃபகால யா ரசூலல்லாஹ் அனஸீத அம் குஸிரத்திஸ் ஸலா, நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா என்று 2 கேள்விகள் கேட்கின்றார்கள். நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை. நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த சஹாபாக்களிடம் கேட்டார்கள், என்ன இந்த துல் யதைன் சொல்வது சரிதானா? துல் யதைன் சொல்வது சரிதானா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இருந்த சஹாபாக்களும், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் 2 தான் தொழுவித்தீர்கள் என்று அவர்களும் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடி வந்து அந்த விடுபட்ட 2 ரக்காத்துகளையும் தொழுது சலாம் கொடுத்ததற்கு பின்னால் மறுபடி 2 சஜதாக்கள் செய்து சலாம் கொடுத்தார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடி திரும்பி வந்து எஞ்சி இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகளையும் தொழுவித்து
சலாம் கொடுத்ததற்கு பின்னால் மறுபடி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 2 சஜதாக்கள் செய்து மறுபடி சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு மிக நீண்ட ஹதீஸ். இந்த ஹதீஸில் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்அத் தொழுகையை 2ஆக தொழுதிருக்கின்றார்கள். என்ன காரணமாக? மறதியின் காரணமாக. எனவே மறதியின் காரணமாக என்ன நடக்கும்? குறைவாக தொழுதுபடும், தொழுகையில் குறைவு ஏற்படும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மறதி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸில் விளங்குகின்றோம். இதே நேரத்தில் பள்ளியில இமாமாக கடமையாற்றக்கூடிய மௌலவிக்கு இப்படி மறதி வந்துட்டேன்னு சொன்னா என்ன, மக்கள் எல்லாரும் ஏச ஆரம்பிப்பாங்க. என்ன இவர் பள்ளியில தான் தொழுவிக்கிறாரா, இவருக்கு வேற எண்ணம் சரி இருக்கிறதா என்று கேட்பாங்க. அப்படித்தானே? அவரும் மற்றவர்களை போன்று மனிதர் என்று பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, தொழுகையை பாலாக்கி போட்டாரு பாருங்க, இன்னைக்கு 2 தொழுது மறுக சஜதா செஞ்சு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட பக்குவமானவர்கள். அவர்கள் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை தொழுதிருக்கிறார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியில பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 401. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்று ஒரு மனிதன் தான். அன்சா கமா தன்சௌன், நீங்கள் மறப்பது போன்று எனக்கும் என்ன செய்யும், மறதி ஏற்படும். நீங்கள் மறப்பது போன்று எனக்கும் மறதி ஏற்படும். ஃபைதா நசீது, நான் மறந்தால் ஃபதக்கிரூனி, எனக்கு நீங்க ஞாபகமூட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொழுகையில் மறதி ஏற்பட்டு இருக்கிறது. அதை நபி அவர்கள் உறுதிப்படுத்த சொல்லுகின்றார்கள். என்ன, உங்களை போன்று நானும் மனிதனப்பா, நீங்கள் மறப்பது போன்று நானும் மறப்பேன், அவ்வாறு மறந்தால் எனக்கு நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒன்று. இரண்டாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு கவலை கோபம் ஏற்பட்டால் அதன் காரணமாக சில செயல்களை செய்வார்கள் மனிதர்கள். அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, 2 கைகளையும் கையின் விரல்களையும் போட்டு என்ன பின்னிக் கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் நாம பார்க்கிறோம் அப்படி செய்வாங்க. அதே நேரத்தில் கவலைகள் கோபம் வந்தா கன்னத்திலேயும் கையை வைப்பார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2ஐயும் செய்திருக்கின்றார்கள். மூன்றாவது படிப்பினை என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமுற்ற நிலையில் நபி அவர்களை கண்டால் சஹாபாக்கள் நபியுடன் பேசுவதற்கு பயப்படுவார்கள். எந்த அளவுக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் கூட சபையிலிருந்து என்ன செய்தாரு, பேசவில்லை. காரணம் என்ன? நபி அவர்கள் கோபமுற்றிருக்கிறார்கள் என்று அறிந்து என்ன செய்தார்கள், அந்த விடயத்தை பேசவில்லை. அது சஹாபாக்களுடைய நல்ல பண்பு. எனவே வீடுகளில் நாம இருக்கின்ற பொழுது கூட கணவன் கொஞ்சம் கோபமுற்றவர்களாக நாம கண்டா அந்த இடத்துல பேசி பிரச்சனையை நாம உண்டு பண்ணாம அந்த இடத்துல இருந்து முள்ள கலண்டுட்டு பிறகு வந்து என்ன ஐஸை வச்சா மாஷா அல்லாண்டு அந்த கோபம் கரைந்து விடும். ரைட். நான்காவது அம்சம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்கள்? இந்த துல் யதைன், நீண்ட கையுடையவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா என்று கேட்டார்கள். எனவே ஒருவருக்கு பட்ட பெயரை சொல்லி நாம் அழைக்கலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான்? வலா தனாபஸு பில் அல்காப், பட்ட பெயர்களை கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அந்த சஹாபியின் பட்ட பெயரை சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று. அதே போன்று அபஸ வ தவல்லா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்ஜாஅஹுல் ஆமா, குருடர் வந்த பொழுது என்று அல்லாவும் பட்ட பெயரை சொல்லி கூப்பிட்டு இருக்கின்றான். எனவே அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் பட்ட பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டாம் என்று. அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லியிருக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? துல்யதைன் என்று பட்ட பெயரை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பட்ட பெயர் சொல்லி அழைக்கலாமா என்று கேட்டால், அவருடைய பட்ட பெயரை சொன்னால்தான் அறிந்து கொள்ளலாம் என்று இருந்தால் பட்ட பெயரை சொல்லலாம். விளங்குதா? ஒரு ஆளுக்கு என்ன, அவருடைய அடிப்படை பெயரை சொன்னா யாருக்கும் விளங்காது. ஆனா அவருடைய பட்ட பெயரை சொன்னீங்கன்னு சொன்னா டக்குன்னு ஆக்களுக்கு விளங்கும். அப்படி என்றால் சொல்லலாம். அல்லது பட்ட பெயரை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் என்றிருந்தாலும் அதை சொல்லலாம். சில ஆக்களுக்கு ஒரு குரூப்ல இருக்கியால் ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க, இவர் தான் தலைவர் என்று சொல்லுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் அதை பொருந்தி கொள்வார். அப்போ அதனால் அவருடைய பேரை சொல்ல, எங்கள் தலைவரை தெரியுமா உங்களுக்கு என்று கேட்பாங்க, எங்கள் தலைவரை தெரியுமான்னு சொல்லி. அப்போ அவர் பொருந்தி கொள்வார்ன்னு சொன்னால் அதை என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று நாம் இந்த இடத்தில் அறிந்து கொள்ளலாம். எனவே அந்த சஹாபி துல்யதைன் என்று சொன்னால்தான் அவரை பற்றி மக்களுக்கு தெரியும். அப்படித்தான் அவருடைய பெயர் ஃபேமஸாக இருந்தது, அறிமுகமாக இருந்தது. அதனால் அவ்வாறு சொன்னார்கள். இது 4வது படிப்பினை. 5வது படிப்பினை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொன்ன பொழுது இவர் சொன்னது உண்மையா என்று கேட்டார்களா இல்லையா? அப்படி என்று சொன்னால் சஹாபி சொல்வதில் சந்தேகம் கொண்டார்களா நபி அவர்கள்? என்ன காரணம் என்று சொன்னால், பெரியோரு ஜமாஅத்து பின்னால தொழுதுட்டு யாருமே சொல்லாத ஒரு செய்தியை இவர் சொல்றாரே, அப்ப அவ்வளோ பேரும் பிழையா இருக்கலாமா என்ற சந்தேகத்தில் தான் நபி அவர்கள் மற்ற சஹாபாக்களிடம் என்ன செய்தார்கள், இவர் சொல்வது சரிதானா என்று கேட்டார்கள். எனவே சந்தேகம் வந்தால் என்ன செய்யலாம், தெளிவு பெறுவதற்காக கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது 6வது அம்சம் என்னவென்று சொன்னால், இதுல சஜதா சஹு, மறதிக்காக வேண்டி சுஜூத் என்பது 2 சுஜூதுகள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மறதிக்காக வேண்டி சுஜூத் செய்வது என்பது என்ன, எத்தனை சுஜூதுகள்? 2 சுஜூதுகள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. 7வது படிப்பினை, ஒருவர் இப்படி குறைவாக தொழுதுவிட்டு 4 ரக்காத்த 3ஆக அல்லது 2ஆக தொழுதுவிட்டு எழும்பி போனார். போய் பள்ளியில முன்னுக்கு விராந்தையில் இருந்தார். அல்லது வீட்டில் தொழக்கூடிய பெண்களாகிய நீங்கள் தொழுகையுடைய ரூமை விட்டு வெளியில வந்துட்டீங்க. வந்ததற்கு பின்னால தான் நாம ஒன்றை விட்டு விட்டோமே என்ற சந்தேகம் வந்தால் நாம் என்ன செய்யலாம், மறுபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் என்ன செய்தார்கள், எஞ்சியுள்ள ரக்காத்துகளை தொழுதார்கள் என்று தான் வருகிறது. எனவே நாமும் என்ன செய்யலாம், 4 ரக்காத்தை 3 ரக்காத்தாக தொழுது விட்டு தொழுகையுடைய ரூமை விட்டு வெளியே வந்து கிச்சனுக்கு போனோம். இப்ப அங்க போனதுக்கு பிறகுதான் ஞாபகம் வருகிறது. எனவே மறுபடி ஓடி வந்து என்ன செய்யலாம், எது விடுபட்டதோ அந்த ரக்காத்தை தொழுது கொள்ளலாம். அப்ப சிலர் சொல்லுவார்கள், நீங்க கிப்லாவை விட்டும் திரும்பி விட்டீர்கள், அதனால் தொழ முடியாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை விட்டு முன்னுக்கு போய் இருந்து அதுக்கு பிறகு பேசி கதைச்சி எத்தனையோ வேலை நடந்ததுக்கு பின்னால தான் நபி அவர்கள் வந்து எத்தனை தொழுவித்தார்கள், எஞ்சி இருக்கக்கூடிய 2 ரக்காத்துக்களை தொழுவித்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். எனவே நாமும் என்ன செய்யலாம், அப்படி விடுபட்டால் எது விடுபட்டதோ அதை மறுபடியும் என்ன செய்யணும், தொழுதுட்டு சலாம் கொடுத்து விட்டு அதற்கு பின்னால அல்லாஹு அக்பர் என்று 2 சஜதாக்கள் செய்து பின்பு மறுபடி சலாம் கொடுக்க வேண்டும். அப்ப எப்பொழுது சலாம் கொடுப்பது, முன்னா பின்னான்னு நாம பிறகு பார்ப்போம். அடுத்தது இந்த ஹதீஸில் பெறக்கூடிய 8வது படிப்பினை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்கிறாரு,
நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் மறதியின் காரணமாக செய்த ஒன்றை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் பொய் கூறுகிறார் என்று நாம் அவரை கூற முடியாது. ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு. என்னப்பா இப்படி செஞ்சீங்கன்னு அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொல்றாரு, இல்லையே நான் செய்யலையேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா அது கூட அவருக்கு மறந்து விட்டது, நான் செய்தேனா இல்லையென்று. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்று சொன்னது பொய்யாக சொல்லவில்லை, அதையும் மறந்து விட்டார்கள். எனவே செய்த செயலை மறதியின் காரணமாக செய்யவில்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் பொய்யன் என்று நாம் சொல்ல முடியாது என்பதை இதில் நாம் படிப்பினையாக பெறுகிறோம். அதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ சிலாக்கள் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குத்தானே, அதனால் நாம் என்ன செய்வோம், ஹதீஸை பயன்படுத்துவோம். செஞ்சிட்டோம், நல்லா ஞாபகம் இருக்கு, நாம் செஞ்சண்டு ஹதீஸில் இப்படி வருகிறது தானே, அதனால் நாம் இல்லை நான் அப்படி செய்யலையே என்று வேண்டுமென்று சொன்னால் அவர் குற்றவாளி. உண்மையாகவே மறதியின் காரணமாக செய்த ஒன்றை செய்யவில்லை என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் தப்பிக்கொள்வதற்காக என்ன செய்கிறாரு, பொய்யொன்றை விடுகிறாரு. அப்படி விட்டால் அவர் குற்றவாளி. அடுத்தது 9வது அம்சம். இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், எத்தனை தவறுகள் ஏற்பட்டாலும், தொழுகையில் எத்தனை மறதிகள் ஏற்பட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சஜ்தா சஹு செய்வதா என்று கேட்டால் இல்லை. 1 2 3 எத்தனை மறதிகள் ஏற்பட்டாலும் 2 சஜதாக்கள் தான் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்தது, இவ்வாறு தொழுகையில் நாம் குறைபாடு செய்தால், தொழுகையில் ஃபர்லான காரியங்களில் ஒன்றை குறைபாடு செய்தால் அதற்கு நாம் சஜதா சஹு எவ்வாறு செய்ய வேண்டும், அத்தஹியாத் எல்லாம் ஓதி முடிஞ்சு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால மறுபடி என்ன செய்ய வேண்டும், 2 சஜதாக்கள் செய்து சலாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. 11வது அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறதிக்கான சுஜூத் செய்வதற்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு தக்பீரும் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இப்போ நாம் பார்க்குறோம், மறதிக்காக வேண்டி சஜதா சஹு 3 காரணங்களுக்காக வேண்டி சஜதா சஹு செய்யப்படும். அதில் ஒன்று, மறதியின் காரணமாக கூடுதலாக செய்துவிட்டால். 2வது, மறதியின் காரணமாக குறைவாக நாம் செய்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், நாம் சஜதா சஹு செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று ஒருவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, 4 ரக்காத்து தொழுகை அல்லது 3 ரக்காத்து தொழுகை, அந்த தொழுகையில 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் இருப்பது வாஜிபு. இவர் அதில் அத்தஹியாத் இருக்காம எழும்பி விட்டார், எழும்பி அடுத்த ரக்காத்தை ஆரம்பித்து விட்டார். இப்போ இதை நாம பார்ப்போம். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆதாரம் இருக்கிறது. அப்துல்லாஹிபின் புஹைனா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1036, சஹீஹான ஹதீஸ் 1036. அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு லுஹர் தொழுகையை நடத்தினார்கள். அந்த லுஹர் தொழுகையில் நபி அவர்கள் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அதில் அத்தஹியாத் இருக்காமல் எழும்பி விட்டார்கள். மக்களும் நபி அவர்களுடன் சேர்ந்து எழும்பி விட்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்து அதாவது 4 ரக்காத்தை முடித்து அத்தஹியாத்தும் ஓதி சலாம் கொடுப்பார்கள் என்று பார்த்தோம். நபி அவர்கள் சலாம் கொடுக்கவில்லை. மறுபடி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். சொல்லி இருந்த நிலையிலே 2 சஜதாக்கள் செய்தார்கள். சஜதாக்கள் செய்துவிட்டு பின்பு என்ன செய்தார்கள்? சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸில் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அத்தஹியாத்து இருக்கவில்லை. எனவே வழமையாக 2வது அத்தஹியாத்து முடிஞ்சால் என்ன செய்ய வேண்டும்? சலாம் கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சலாம் கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் மறுபடி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 2 சஜதாக்கள் செய்துவிட்டு என்ன செய்தார்கள்? சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி வருகிறது. எனவே இதிலே மறதியின் காரணமாக என்ன ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. என்ன குறைவு? முதல் அத்தஹியாத்து விடுபட்டிருக்கிறது. முதல் அத்தஹியாத்து விடுபட்டிருக்கிறது. எனவே நாம பிறகு என்ன செய்வோம்? ஒவ்வொன்றாக தொகுத்து சொல்லுவோம். அதாவது எப்ப சலாத்துக்கு முதல் என்ன செய்ய வேண்டும்? சஜதா சஹு சலாத்துக்கு முதலா அல்லது சலாத்துக்கு பிறகா என்ற செய்திகளை நாம தெளிவாக அடுத்த இதில் சொல்லுவோம் பிறகு. எனவே 2 விஷயங்கள் நாம் முடிச்சிட்டோம். என்ன 2 விஷயங்கள்? மறதியின் காரணமாக 3 காரணங்களுக்காக வேண்டி சஜதா சஹு செய்யப்படும். அந்த 3 என்ன? 3 காரணங்களுக்காக வேண்டி சஜதா சஹு செய்யப்படும். அந்த 3 என்ன? அதுல ஒன்றுதான் என்ன? மறதியின் காரணமாக கூடுதலாக நாம் செய்வது. 2வது மறதியின் காரணமாக நாம் குறைவாக செய்வது என்று பார்த்தோம். 3வது காரணம் என்னவென்று சொன்னால் மறதியின் காரணமாக சந்தேகம் ஏற்படுவது. மறதியின் காரணமாக சந்தேகம் ஏற்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவருக்கு தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டு விட்டால், எப்படி சந்தேகம்? 3 4 3 தொழுதேனா அல்லது 4 தொழுதேனா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அவர் சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு எதில் உறுதி இருக்கிறதோ அவர் அதை கொண்டு என்ன செய்யட்டும்? அமல் செய்யட்டும். ثم يسجد سجدتين قبل أن يسلم. சலாம் கொடுப்பதற்கு முன்னால அவர் என்ன செய்யட்டும்? 2 சஜதாக்கள் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன் கான ஸல்லா ஹம்சன், அவர் 5 தொழுதிருப்பார் என்று சொன்னால், 3 4 பிரச்சனை வந்து 4 வந்து தொழுதாரு, அது 5 வந்து 5 தொழுதிருப்பார் என்று சொன்னால் 3 4 என்ற சந்தேகம் வந்து 4 என்று தொழுது விட்டார். வழங்குதா? ரைட். 3 4 என்ற சந்தேகம் வந்து 3 என்றும் எடுக்கலாம், அல்ல 4 என்று எடுக்கலாம். அதை நாம இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக சொல்லுவோம். எனவே சந்தேகத்தை அவர் தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்யட்டும்? எதில் உறுதி கொண்டாரோ அதை அவர் எடுத்து தொழட்டும். ஆனால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அவர் சஜதா சஹு செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மறதியின் காரணமாக சந்தேகம் ஏற்படும் என்பதற்கு தான் இது ஆதாரம். பொதுவாக ஷைத்தான் இந்த மறதியை நமக்கு ஏற்படுத்துகிறான்னு நாம சொன்னோம். குறிப்பாக இந்த சஜதாவுடைய விடயத்தில் ஷைத்தானுக்கு ரொம்ப கோபம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 81. அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமுடைய மகன் மனிதன் சஜதாவை ஓதி, குர்ஆனை ஓதி, சஜதாவுடைய இடம் வருகின்ற பொழுது அவன் சஜதா செய்தால் இஅ்தஸல ஷைத்தான் யப்கி, ஷைத்தான் எல்லா மனிதர்களோடும் ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா, அவன் ஒரு சைட்ல நின்று கொண்டு அழுது கொண்டிருப்பானாம்.
அழுது கொண்டு என்ன சொல்லுவான்? யகூலு யா வைலா உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னah. கேடுதான் உண்டாகட்டும். காரணம், ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் சுஜூது செய்யும்படி கட்டளையிட்டு அவன் சுஜூது செய்தான், அவனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. எனக்கு சுஜூது செய்யும்படி கட்டளையிடப்பட்டது, நான் அதனை மறுத்தேன், அதனால் எனக்கு நரகம் இருக்கிறது என்று ஷைத்தான் சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். இதுல ஷைத்தானே என்ன சொல்றான்? ஆதமுடைய மகனுக்கு சுஜூது செய்யும்படி கட்டளையிட்டு அவன் சுஜூது செய்கிறான், அதனால் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது. எனக்கு சுஜூது செய்யும்படி கட்டளையிட்டு நான் சுஜூது செய்யவில்லை, அதனால் எனக்கு நரகம் கிடைக்கும் என்று அவனே சொல்லுகிறான். அப்ப ஷைத்தான் சுவர்க்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போவானா? எனவே ஷைத்தான் சொல்லக்கூடிய காரியங்களை செய்யலாமா? அவனே சொல்றான், என்ன நரகம் தான் எனக்கு. அவனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. எனவே சந்தேகம் ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு எதில் எங்களுக்கு உறுதிப்பாடு இருக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். செய்துவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சஜதாக்கள் செய்ய வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களில் ஒருவருக்கு 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் வந்தால், 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் வந்தால் அவருக்கு எதில உறுதி வருகிறதோ அதை எடுத்து என்ன செய்யட்டும்? அவர் தொழுது கொள்ளட்டும். பின்பு சலாம் கொடுத்ததன் பின்னால் அவர் 2 சஜதாக்கள் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுல நாம 2 விஷயங்களை கவனிக்கணும். இப்போ மேல சொன்னதும் 3ஆ 4ஆ தான், இப்பொழுது சொன்னதும் 3ஆ 4ஆ என்ற பிரச்சனை தான். ஆனால் அதுல 2 சந்தேகங்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன என்று சொன்னா, ஒருவருக்கு நான் 3 தொழுதேனா 4 தொழுதேனான்னு சந்தேகம் வருகிறது. சந்தேகத்தில் அவருக்கு தீர்வு எடுத்துக்கொள்ள இயலா. 3ஆ 4ஆ என்ற தீர்வும் எடுத்துக்கொள்ள முடியாது. விளங்கிட்டா? இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 2லும் எது உறுதி? அவருக்கு எது உறுதி? 3 என்பது உறுதியா 4 என்பது உறுதியா? 3ஆ 4ஆ என்பதில் என்ன தீர்வு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப தடமாற்றத்தில் இருக்கிறார். 3 என்பது தான் உறுதி. ஓகே, மாஷா அல்லாஹ், 3 என்பது உறுதி. எனவே 3 என்பது உறுதி. அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? மேலதிகமாக ஒன்றை தொழுவார். இது ஒரு நிலைமை. இந்த சந்தேகத்தில் 2வது நிலைமை என்ன தெரியுமா? 3ஆ 4ஆ என்ற தடமாற்றம் வந்து அவருக்கு உறுதி வந்துட்டான். இப்ப நான் 4ல தான் இருக்கிறேன் என்று அதுல உறுதி எடுத்துக்கொள்றாரு. 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் வந்து தீர்வொன்று எடுக்க முடியும், அவருக்கு முடியுமாச்சு. அப்படி என்று சொன்னா என்ன, அவரு என்ன செய்வாரு? தொழுது சலாம் கொடுத்ததற்கு பின்னால 2 சஜதாக்கள் செய்வார். நல்லா கேட்டுக்குங்க. 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் வருகிறது, தீர்வு எடுக்க முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? மிக குறைவானது எது? 3. எனவே 3 தொழுதுட்டேன், இன்னொன்று தொழ வேணும் என்று 4ஆக தொழுது விட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் என்ன செய்வார்? சஜதா செய்வார். விளங்கிட்டா? 2வது கட்டம் என்ன? 2வது சந்தேகம் 3ஆ 4ஆ என்று தடமாற்றம் வந்து முடிவெடுத்து கொண்டார். சரி, இல்லை நான் 3ல தான் இருக்கிறேன், இல்லை சரி நான் 4ல தான் இருக்கிறேன் முடிவெடுத்து கொண்டார். அப்ப அவர் என்ன செய்வாரு? சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சஜதா செய்வாரு, 2 சஜதா செய்வாரு என்பதைத்தான் நாம விளங்குவோம். ரைட். எனவே இப்ப சொல்லுங்கள் பார்க்கலாம். மறதியின் காரணமாக 3 விடயங்கள் ஏற்படும். அந்த 3 காரணங்களுக்காகத்தான் நாம் சஜதா சஹு செய்ய வேண்டும். அந்த 3ல் முதலாவது கூடுதலாக செய்வது, 2வது குறைவாக செய்வது, 3வது என்ன? 3வது சொல்லுங்க. 3வது
சந்தேகம் ஏற்படுதல். அந்த சந்தேகத்தில் உறுதியான முடிவு எடுக்கோ மேலும், சந்தேகத்தில் அவர் என்ன முடிவெடுக்காம தொழோ மேலும். அப்படித்தானே? 2 விதமான அம்சங்கள் அதில் இருக்கிறது. எனவே 3வது சந்தேகம். இவ்வாறு இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, இப்ப இமாம் ஜமாத், ஆண்கள் பெரும்பாலும் என்ன ஜமாத்தாக தொழுவார்கள். அந்த காலத்தில் பெண்களும் என்ன பள்ளியில் தொழுதார்கள். எனவே தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இமாமுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டால் பின்னால் இருக்கக்கூடிய மஅமூம்கள் என்ன செய்ய வேண்டும்? இமாமுக்கு இவ்வாறு தவறு ஏற்பட்டால் பின்னால் இருக்கக்கூடிய மஅமூம்கள், அவரை பின்துயர்ந்து தொழக்கூடிய மக்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா நாபக்கும் அம்ருன் ஃபிஸ்ஸலா ஃபல்யுஸப்பிஹிர் ரிஜால் வல் துஸஃபிகுன் நிஸா. தொழுகையில் உங்களுக்கு ஆட்சேபனை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை நீங்கள் கண்டால், ஆண்களாக இருந்தால் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். இமாம் பிளவிட்டத்தை கண்டா என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். யாரு? ஆண்கள். மாஷா அல்லாஹ். பெண்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கை தட்ட வேண்டும். அப்படின்னு சொன்னா 2 கையையும் எடுத்து தட்டி தட்டி இருக்கிறதா? இல்ல, அவங்க என்ன வலது கையால இடது கையின் மீது என்ன செய்வார்கள்? பெண்கள் தட்டுவார்கள். எனவே நாம ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது இமாம் தவறுவிட்டால் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்கள், அவரை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம். ஆண்களாக இருந்தால் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவார்கள். பெண்களாக இருந்தால் என்ன செய்வார்கள்? கையை தட்டுவார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸ் இலக்கம் என்ன? 1690. 1690 ஹதீஸ் இலக்கம். இப்போ ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம்? இமாம் ஒரு தவறை விட்டுட்டார். நல்லா கேட்டுக்கங்க. இமாம் ஒரு தவறை விட்டுவிட்டார். பின்னால இருக்கக்கூடியவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இமாமுக்கு பிரச்சனை எதை விட்டண்டு? இமாமுக்கு பிரச்சனை என்ன? எதை நான் விட்டுட்டனோ என்ற அவருக்கு பிரச்சனை. என்ன செய்வார்? பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுகின்றார்கள். இமாமுக்கு இப்ப பிரச்சனை என்ன? எதை விட்டுட்டேன்னு அவருக்கு தெரியாது. இப்ப என்ன செய்வாரு? சரி, ஒரு ஆள் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னோடனே அவர் ஒன்று ஆரம்பிச்சாரு. இன்னொரு ஆள் மறுக சுப்ஹானல்லாஹ்ன்றார். இல்ல, நீங்க செய்யற பிள்ளைங்கிறதுக்கு இப்படி குழப்பம் வருகிறது இமாமுக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இமாம் என்ன செய்வார்னு சொன்னா, நீங்க அந்த கட்டங்கள் நாம் என்ன செய்யணும்? இமாம் ஒரு முடிவு எடுப்பார். நீங்க வேண்டியத்தை சொல்லுங்க வாப்பா, நான் முதல்ல செய்ய போறேன். தொழுகையை முடித்து விட்டு மக்களை பார்த்து திரும்பி சலாம் கொடுத்ததுக்கு பின்னால கேட்பார், என்ன பிரச்சனை நடந்துச்சு என்று கேட்பார். வழங்குதா? என்ன பிரச்சனை நடந்துச்சு என்று கேட்பார். கேட்டு அவரு அதாவது இதுதான் நடந்த மாமுங்கள் சொன்னால், அது ஃபர்லான காரியங்களில் ஒன்றாக இருந்தால் ஒரு ரக்காத்து தொழுவார். வழங்குதா? வாஜிபான காரியங்களில் ஒன்றாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? சஜதா சஹு செய்வார். மறதிக்கான சுஜூதை செய்வார். சுன்னத்தான காரியங்களாக இருந்தால் அது பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இந்த தொழுகையில் 3 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று ஃபர்லுகள், 2வது வாஜிபுகள், 3வது சுன்னத்துக்கள். இதுல ஃபர்லுகளில் ஏதாவது ஒன்றை விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அவர் மறுபடி அந்த ஃபர்லை செய்ய வேண்டும். அந்த ஃபர்லை செய்ய முடியாமல் அவர் அடுத்த ரக்காத்தை முடிச்சிட்டார்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? அவர் இன்னும் ஒரு ரக்காத்து மேலதிகமாக தொழ வேண்டும். அதுக்கு சஜதா சஹு மட்டும் செய்தால் போதாது. ஃபர்லுகளை விட்டால்
உதாரணத்துக்கு நாம சொல்வதாக இருந்தா என்ன, நின்று நிலையில் நிற்பது ஃபர்லு. நின்று சொல்வது என்ன, ஃபர்லு. அதை விட்டுட்டார். ஏன்னா மறுபடியும் நின்று தான் தொழணும். சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவது ஃபர்லு, ருக்கு செய்வது ஃபர்லு, சுஜூது செய்வது ஃபர்லு, கடைசி அத்தஹியாத்து ஓதுவது ஃபர்லு, 2 சுஜூதுக்கும் இடையில் இருப்பது ஃபர்லு. இவ்வாறு ஃபர்லான காரியங்களில் ஒன்றை விட்டால் உடனே அதை திருப்பி செய்ய வேண்டும். அப்படி திருப்பி செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால், மறந்து பிறகு ஞாபகம் வந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு ரக்காத்தே தொழ வேண்டும். ஒரு ரக்காத்தே தொழ வேண்டும். விளங்கிட்டா? ஃபர்லான காரியங்களை விட்டார். அதே நேரத்தில் சுன்னத்தான காரியங்களை விட்டால், உதாரணத்துக்கு தக்பீர் கட்டியதன் பின்னால் துஆ உல் இஸ்திஃப்தா வஜ்ஜஹத் என்று சொல்லுவோம் அல்லவா, அதை ஓத மறந்துட்டார் ஒருவர். இதற்கு சஜதா சஹு செய்வதா என்று கேட்டால் கிடையாது. இதற்கு சஜதா சஹு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு சஜதா சஹு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சுன்னத்து விடுபட்டால் அதற்கு சஜதா சஹு கிடையாது. அதே நேரத்தில் வாஜிபான காரியங்களில் ஏதாவது ஒன்று விடுபட்டால், வாஜிபான காரியங்களில் ஏதாவது ஒன்று விடுபட்டால், உதாரணமாக தக்பீர்கள் நாம சொல்றோம். ஆரம்ப தக்பீர் சொல்வது என்ன, ஃபர்லு. ஆரம்ப தக்பீர் சொல்வது ஃபர்லு. அது அல்லாத மற்ற தக்பீர்கள், ருக்குவுக்கு போகும்பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, அதே போன்று சமி அல்லாஹ் லிமன் ஹமித் என்று சொல்லுவது, இந்த காரியங்களை ஒருவர் விட்டார் மறதியாக, வேண்மென்று விட்டா குற்றம். அல்லது ருக்குல ஓத வேண்டிய துவாவை மறந்துட்டாரு, அல்லது சுஜூதுல ஓத வேண்டிய துவாவை மறந்துட்டாரு, இந்த ஔராதுகளை திக்ருகளை, அல்லது முதல் அத்தஹியாத்து இருக்க மறந்துட்டாரு. இதுதான் வாஜிப்கள். இந்த காரியங்களில் ஏதாவது ஒன்றை விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், சஜதா சஹு செய்ய வேண்டும், மறதிக்கான சுஜூது செய்ய வேண்டும். எனவே ஃபர்லுகளை விட்டால் என்ன செய்ய வேண்டும், உடனே அந்த ஃபர்லை செய்ய வேண்டும். பிறகு ஞாபகம் வந்தால் என்ன, ஒரு ரக்காத்து தொழ வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சுஜூதை விட்டுட்டாரு, நினைவு வரல, 2வது ரக்காத்து முடிச்சதுக்கு பின்னால தான் முதலாவது ரக்காத்துல ஒரு சுஜூது தான் செய்தேன் என்று நினைவு வந்தா அந்த ரக்காத்து தொழலன்னு நினைச்சுக்கணும். நினைச்சென்ன, இன்னொரு ரக்காத்து தொழ வேண்டும். எனவே ஃபர்லாக இருந்தால் ஃபர்லை திருப்பி செய்வதுடன் சஜதா சஹு செய்ய வேண்டும். வாஜிபான காரியங்களாக இருந்தால் என்ன, அது மறந்து விட்டால் அதற்கு சஜதா சஹு செய்தால் மட்டும் போதும். சுன்னத்தான காரியமாக இருந்தால் அதற்கு சஜதா சஹு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் தொழுகையில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு ஆள் செஞ்சாரு, ஒரு தவறு ஒன்றை செஞ்சாரு, அப்ப சஜதா சஹு செய்ய வேண்டுமா? உதாரணத்துக்கு ஒருவர் மேலே பார்த்தாரு, கீழே தானே பார்க்கணும், மேலே பார்த்தார், நபி அவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப மேலே பார்த்தார், இவர் சஜதா சஹு செய்ய வேண்டுமா? ஆம் இல்லை என்று மட்டும்தான் பதில். ஆம். என்ன, அதற்கு சஜதா சஹு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நல்ல விஷயம். காரணம் என்ன, தொழுகைக்கு உள்ள விஷயம் அல்ல, அது தொழுகைக்கு உள்ள விஷயம் அல்ல, தொழுகைக்கு வெளியால் உள்ள விஷயம். அல்லது ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, திடீரென்று பேசிட்டாரு, பேசக்கூடாது, தப்பு. திடீரென்று என்ன செஞ்சிட்டாரு, பேசிட்டாரு. அப்ப என்ன செய்ய வேண்டும், அது மறதியாக பேசிவிட்டார். அதற்காக வேண்டி சஜதா சஹு செய்ய வேண்டுமா? தேவையில்லை. அதே நேரத்தில் வேண்டுமென்று ஒருவர் என்ன செஞ்சாரு, ஒன்றை கூடுதலாக செஞ்சாரு, வேண்டுமென்று ஒன்றை கூடுதலாக செஞ்சார். இப்ப இவர் தொழுகை என்ன, பாட்டில். உதாரணத்துக்கு 2 ருக்கு செய்தார், 2 ருக்கு செய்தார், தொழுகை என்ன, பாட்டில். தொழுகை பாத்திலாகி பாலாகிவிட்டது, ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம் என்ன, நபி அவர்கள் சொல்லாத செய்யாத ஒன்றை தொழுகையில் அவர் செய்துவிட்டார், அதனால் தொழுகை பாத்திலாகி விடுகிறது, தொழுகை பாத்திலாகிவிடுகிறது. ஆனால் ஒரே ஒரு தொழுகை இருக்கிறது, அதில் மட்டும் வேண்டுமென்று 2 ருக்குக்கள் செய்வார், ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த தொழுகை என்ன, ஒரு தொழுகை இருக்கிறது,
வேண்டுமென்று 2 ருக்கூகள் செய்வார், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். மாஷா அல்லாஹ். அந்த தொழுகை என்ன? கிரகண தொழுகை, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். இந்த தொழுகையில் என்ன 2 ருக்கூக்கள் செய்வார், வேணுமென்று தான் செய்வார். காரணம் என்ன? இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது. தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் வேறு தொழுகைகளில் அவர் 2 ருக்கு வேணுமென்று செய்தால் தொழுகை என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நாம் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம் என்ன, அதாவது இமாமுக்கு மறதி ஏற்பட்டால் மாமூம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். மாமூம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். இதில் ஒரு சின்னொரு சம்பவம் உண்டு. அதாவது முந்தி ஆரம்பத்தில் நாம் சின்ன வயதில் மதரசாவில் முதல் வகுப்பு ஓதுகின்ற பொழுது ஒரு பள்ளிக்கு தொலை போயிருந்தோம். அந்த பள்ளியில் தொழுத முடித்ததுக்கு பின்னால் ஒரு ஆள் எழும்பி பயான் பண்ணுறார். உண்மையாகவே நடந்த சம்பவம் இது. அப்போ பயான் பண்ணும் பொழுது நானும் அந்த பயானில் இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு பள்ளியில் இமாம் தொழுகை நடத்தினாராம். இமாம் இஷா தொழுகையை நடத்தினாராம். இஷா தொழுகையை நடத்தின இமாம் என்ன செஞ்சிட்டாரு? 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்து விட்டார். பின்னால் இருந்த மாமூங்கள், அவரை பின்பற்றி தொழுதவர்கள் யாரும் சுட்டி காட்டவும் இல்லை. தொழுது முடிந்ததன் பின்னால் நீங்க 3 ரக்காத் தான் தொழுதீர்கள் என்று சொல்லவும் இல்லை. ஒரே ஒரு ஆளை தவிர அவர் மட்டும் சொன்னாராம், இமாமே நீங்க 3 தான் தொழுதீங்க, 4 தொழலன்னு சொன்னாராம். இது பயான்ல நடக்கு பாருங்க. அப்ப இமாம் கேட்டாராம், இவ்வளோ பேரும் என்னோட தொழுதாங்க, அவ்வளோ பேரும் ஒன்றும் சொல்லல, நீங்க மாத்திரம் எப்படி சரியா இப்படித்தான் 3 தான் தொழுதுன்னு சொல்றீங்க? இல்லை நான் 4 தான் தொழுதேன் என்று சொன்னாராம். அதற்கு பின்னால எல்லாருக்கும் ஆச்சரியம், நாங்களும் இமாமோட தான் இருக்கின்றோம், இவர் மாத்திரம் என்ன 1 ரக்காத்து குறைச்சி தொழுதுட்டீங்க என்று சொல்லுகிறாரே, அந்த அளவுக்கு என்ன பயபக்தியுடையால் நல்லா உள்ளட்சமா தொழுது இருக்கிறாரு. 4 ரக்காத்தில் ஒன்று விடுபட்டோன்னே அவருக்கு தெரிய வந்துட்டு அப்படி என்று நீங்க நினைப்பீங்க. அப்ப இமாம் கேட்டாராம், எப்படி நீ அப்படி சொல்றாய் என்று கேட்டோன்னே அவர் சொன்னாராம், மொத்தம் 4 ரக்காத். நான் ஒவ்வொரு நாளும் இஷா தொலை பள்ளிக்கு வருவேன். என்னிடத்துல 4 கடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஒவ்வொரு கடையை கணக்கு பார்த்து முடிச்சிருவேன். இன்றைக்கு ஒரு கடை மிச்சமாக இருக்கிறது, எனக்கு இன்றைக்கு ஒரு கடை மிச்சமாக எஞ்சி இருக்கிறது. அதிலிருந்து என்ன விளங்குறது? நீங்க 3 தான் தொழுவிச்சிருக்கீங்க என்று சொன்னார். என்று எங்க போகுது இது? பள்ளியில மிம்பருக்கு பக்கத்தில் ஒரு பயான் நடக்குது. அல்லாஹு ஆலம் இதனுடைய செய்தி அவங்க சொன்னது சரியா பிள்ளையா? எனவே என்ன, இமாம் ஒரு தவறை விடுகின்ற பொழுது மாமூங்கள் என்ன செய்வார்கள்? சுட்டி காட்டுவார்கள். அடுத்ததாக இந்த சஜதா சஹூல மறதிக்காக வேண்டி சுஜூத் செய்கின்ற பொழுது நாம் அந்த சுஜூதில் என்ன ஓத வேண்டும்? அந்த சுஜூதில் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டால், தொழுகையின் ஷாஃபி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது இந்தியா இலங்கையில். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, சுபஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? தூக்கம் மறதி இல்லாத அல்லாஹ் மிக தூய்மையாகிவிட்டான். எப்படி? தூக்கம் மறதி இல்லாத அல்லாஹ் மிக தூய்மையாகிவிட்டான். இந்த துவா பாடமாக இருக்கு. என்னது? சுபஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. தெரியாட்டி எழுதி வச்சுக்கோங்க, எழுத வானம். இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா கிடையாது. ஏன்? பிழையானது. காரணம் என்ன? தொழுகையில செய்யக்கூடிய வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்க வேண்டும். எனவே மறதியான சுஜூது செய்கின்ற பொழுது அந்த சுஜூதுல சுபஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு என்று ஓதுங்கள் என்று யார் சொல்லியிருக்க வேண்டும்?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது சஹாபாக்கள் ஓதிட்டு வந்து கேட்டிருக்க வேண்டும், அதை நபி அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும். இப்படி ஒன்றுமே நடக்கல. அதனால அந்த துவா கிடையாது. நாம வழமையாக சுஜூதுல என்ன துவா ஓதுவோமோ அதே துவாவை ஓதினா சரி. வழமையாக சுஜூதுல நாம என்ன துவாவை ஓதுவோமோ அதே துவாவை ஓதினா என்ன சரியாகிவிடும். அது அல்லாமல் நாம என்ன இந்த துவாவை ஓதுவது கூடாது. காரணம் என்ன? அது பிழையானது என்று அனுப்பியிருக்கின்றார்கள். பிழையானது தான். ஆம். அடுத்தது, இந்த சஜதா சஹு என்பது மறதிக்காக சுஜூது செய்வது என்பது சலாம் ஃபர்லான தொழுகையுடைய சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செய்வதா அல்லது சலாம் கொடுத்ததற்கு பின்னால் செய்வதா? சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செய்வதா அல்லது சலாம் கொடுத்ததற்கு பின்னால் செய்வதா என்று கேட்டால், அதில் முதல் நாம் அறிஞர்களுடைய இந்த 4 மதுஹபை சேர்ந்த அறிஞர்களுடைய கருத்தை பார்ப்போம். அப்ப நீங்க கேட்கக்கூடாது, என்ன நீங்க இந்த அறிஞர்கள் எல்லாம் பின்பற்றணும் என்று சொல்றீங்களான்னு கேள்வி ஒன்று கேட்கக்கூடாது. இப்ப நாம எப்படி ஹதீஸ்களை பார்த்து விளங்கி முடிவெடுக்கிறோமோ அதே போன்று அவர்கள் ஹதீஸ்களை வைத்து எடுத்த முடிவை தான் நான் சொல்ல போறேன். அவங்க சொந்த இஷ்டத்துக்கு என்ன செய்யல, இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்றெல்லாம் விட்டுட்டு போகல. விளங்குதா? அதனால இந்த 4 மதுஹபை சேர்ந்த அறிஞர்களும் இந்த ஹதீஸ்களை வைத்து சில தீர்வுகள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த தீர்வுகளை சொல்லிட்டு நாம் என்ன செய்வோம், ஹதீஸின் பக்கம் வந்து பார்ப்போம், அவங்களோட கருத்துக்களை அதுக்குள்ள நுழைக்க பார்ப்போம். அதுல ஹனஃபி மதுஹபை சேர்ந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறதிக்காக வேண்டி சுஜூத் செய்வது என்பது சலாம் கொடுத்ததற்கு பின்னால், சலாம் கொடுத்ததற்கு பின்னால் தான் என்ன மறதிக்காக வேண்டி சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே சலாம் கொடுத்துவிட்டு மறுபடி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 2 சஜதாக்கள் செய்து மறுபடி சலாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது யாரு? அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு நேர் மாற்றமா சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பா. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சலாம் கொடுத்ததன் பின்னால் தான் சஜதா சஹு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக சொல்லுகின்றார். மாஷா அல்லாஹ். என்னது? முன்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். மாலிக் இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது சலாத்துக்கு முன்னாலும் கொடுக்கலாம், செய்யலாம், சலாத்துக்கு பின்னாலும் செய்யலாம். எப்படி செய்தாலும் தப்பு கிடையாது, எப்படி செய்தாலும் தப்பு கிடையாது என்று மாலிக் இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் சஜதா சஹு செய்துவிட்டு சலாம் கொடுக்கலாம், அல்லது சலாம் கொடுத்ததற்கு பின்னால என்ன செய்யலாம், சஜதா சஹு செய்து மறுபடி சலாம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அஹமத் மதுஹபை சேர்ந்த ஹனாபிலாக்கள், ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், அது தொழக்கூடியவருடைய விருப்பம், தொழுபவருடைய விருப்பம். அவர் 2 விடயங்களில் எதையும் செய்து கொள்ளலாம், 2 விடயங்களில் எதையும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். யாரு? அஹமத் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள். எனவே இப்பொழுது நாம் வருவோம், முடிவுக்கு வருவோம். இதுல முதல் அம்சம் என்னன்னு சொன்னா, ஒருவருக்கு தொழுகையில முக்கியமான 3 அம்சங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று ஃபர்லுகள், தொழுகையில் இருக்கக்கூடிய ஃபர்லுகள். இரண்டாவது சொல்லுங்க, தொழுகையில முக்கியமான 3 அம்சங்கள், அதில் ஒன்று ஃபர்லுகள், இரண்டாவது வாஜிபுகள், வாஜிபுகள், மூன்றாவது சுன்னாக்கள். மாஷா அல்லாஹ். இப்படி 3 இருக்கிறது. எனவே தொழுகையில யாராவது ஒரு வாஜிபை விட்டால், தொழுகையில் யாராவது ஒரு வாஜிபை விட்டால், வாஜிபன்னா நாம சொன்னோம் என்னண்டு, என்ன, அதாவது ஆரம்ப தக்பீர் அல்லாத ஏனைய தக்பீர்களை விட்டாரு, அல்லது ருக்குல சுஜூதுல ஓத வேண்டிய ஔராதுகளை விட்டாரு, அல்லது முதல் அத்தஹியாத்தை விட்டாரு, அல்லது அதற்கு இருக்கவில்லை, அல்லது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்ற வார்த்தையை சொல்ல மறந்து விட்டாரு. இவ்வாறு
வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை ஒருவர் விட்டால் அவர் என்ன செய்வாரு என்று சொன்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜதா சஹு செய்வார். சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜதா சஹு செய்வார். சஜதா சஹு செய்வார். எப்ப? முந்தியா பிந்தியா என்று கேட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால அதை செய்வார். ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம். அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், அந்த ஹதீஸில் அந்த சஹாபி என்ன சொல்கின்றார்கள்? நபி அவர்கள் துஹர் தொழுகையில் 2 ரகாத்தை தொழுவித்து விட்டு அப்படியே எழும்பினார்கள். அத்தஹியாத்து ஓத மறந்து என்ன செய்தார்கள்? அப்படியே எழும்பினார்கள். பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹு அக்பர் என்று கூறி 2 சஜதாக்கள் செய்து மறுபடி சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது என்று நாம சொன்னோம். எனவே இந்த ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு? முதல் அத்தஹியாத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? நபி அவர்கள் மறந்திருக்கிறார்கள். அதனால் எப்படி சலாம் கொடுத்தார்கள்? இந்த சஜதா சஹு செய்தார்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னாலே அல்லது பின்னாலே? நபி அவர்கள் சஜதா சஹு செய்தார்கள்வா? சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜதா சஹு செய்திருக்கிறார்கள். சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செய்து. எனவே அதை வைத்து அறிஞர்கள் முடிவெடுக்கின்றார்கள், வாஜிபான ஒன்றை தொழுகையில் ஒருவர் விட்டால் மறதியாக, வாஜிபான ஒன்றை தொழுகையில் மறதியாக விட்டால் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் என்ன செய்வார்? சஜதா சஹு செய்வார் என்று எடுக்கின்றார்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. முகைரத் இப்னு ஷுபா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்றார்கள். அந்த செய்தி இந்த செய்திக்கு மாற்றமாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அவர் முகைரத் இப்னு ஷுபா என்று சொல்லக்கூடிய சஹாபி என்ன செய்கிறார்? ஒரு நாள் தொழுவிக்கிறார் மக்களுக்கு. தொழுவிச்சா அவருக்கு என்ன? முதல் அத்தஹியாத்து இருக்க மறந்து விட்டது. மக்கள் என்ன செய்தார்கள்? பின்னால ஞாபகப்படுத்தினார்கள். அவருக்கு அது என்ன சரியாக விளங்கவில்லை. பிறகு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சலாம் கொடுத்து முடிந்ததற்கு பின்னால என்ன செய்தார்? சஜதா சஹு செய்து மறுபடி சலாம் கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நான் செய்தது போன்று செய்தார்கள் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் மேலே சொன்ன ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்படித்தானே? அந்த ஹதீஸில் தொழுவைக்கு அதாவது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜா செய்வதாக இருக்கிறது. இப்ப சொன்ன ஹதீஸில் சலாம் கொடுத்ததற்கு பின்னால சஜா சஹு செய்ததாக இருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருப்பதாக எங்களுக்கு விளங்குது. ஆனால் இரண்டாவதாக சொன்ன ஹதீஸ் அபூ தாவூத் தாரகுத்னி என்ற நூலில் பதிவாகி உள்ளது. அந்த ஹதீஸ் என்ன? பலவீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். எனவே அதை நாம் என்ன அமலுக்கு எடுக்க முடியாது. எனவே முன்பு சொன்ன ஹதீஸ் தான், வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை நாம் விட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜதா சஹு செய்ய வேண்டும் என்பதுதான் என்ன சரியான கருத்து முதல் ஹதீஸின் பிரகாரம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபர்லுகளில் எதையாவது ஒன்றை விட்டால், தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா அல்லது ருக்கூலிருந்து எழும்புவது அல்லது சுஜூது அல்லது சுஜூதிலிருந்து எழும்புவது அல்லது இருப்பது அல்லது 2 சஜதாக்கடையில் இருப்பது, அதே போன்று இறுதி அத்தஹியாத்து, சலாம் கொடுப்பது போன்ற இந்த காரியங்களில் ஏதாவது ஒன்றை விட்டால் அவர் உடனடியாக திருப்பி என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். அவர் தொழுது முடித்ததற்கு பின்னால கடைசி ரக்காத்தில் தான் அது நினைவு வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரக்காத்தை அவர் தொழ வேண்டும். எனவே ஃபர்லுகளில் ஏதாவது ஒன்றை விட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரக்காத்து மீட்டி தொழ வேண்டும். அதுக்கு முன்னால ஞாபகம் வந்தால் அதை செய்து முடிக்க வேண்டும். இல்லாமல் எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால ஞாபகம் வந்தால் ஒரு ஃபர்லை விட்டதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரக்காத்தை அவர் தொழ வேண்டும். ரைட். அது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், சந்தேகம் மூலமாக ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால், 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் வந்தால், 3ஆ 4ஆ என்ற சந்தேகம் வந்து அதில் அவர் ஒரு தீர்வு ஒன்று எடுத்துக்கொண்டார்.
இந்த சந்தேகம் இப்படித்தான், இதில் சரி நான் 3 தான் என்று அவர் தீர்வொன்று எடுத்து தொழுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? சலாம் கொடுப்பதற்கு முன்னால சஜா செய்வார். சலாம் கொடுப்பதற்கு முன்னால சஜா செய்வார். 3ஆம் 4ஆண்டு சந்தேகம் வந்து அவருக்கு ஒரு தீர்வெடுக்க முடியல. அப்போ ஆக குறைஞ்சது எது என்பதை பார்த்து அதிலிருந்து அவர் செஞ்சு கொண்டு போவார். அப்போ செய்ய வேண்டும் சலாம் இந்த கொடுப்பதற்கு பின்னால், சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சஜாசோ செய்ய வேண்டும். எனவே சந்தேகத்தில் 2 அம்சங்கள் இருக்கிறது. நாம் சொன்னது பிரகாரம் 3ஆம் 4ஆ என்ற சந்தேகம் வந்து தீர்வு எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜாசோ செய்ய வேண்டும். 3ஆம் 4ஆ என்ற சந்தேகம் வந்து தீர்வொன்று எடுத்துக்கொள்ள முடியாமல் போய் ஆக குறைஞ்சதை பார்த்து செஞ்சார். அப்ப என்ன? சலாம் கொடுத்ததற்கு பின்னால சஜா சஹு செய்வார். எனவே இதை நாம 3ஆக பிரிக்கலாம். பாருங்க, 1 வாஜிபுகளை விட்டால். எப்படி? வாஜிபுகளை விட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால நாம சஜா சஹு செய்ய வேண்டும். விளங்குதா? இப்படி எடுத்துங்க. அதே நேரத்தில் கூட்டி செய்தால் அல்லது குறைத்து செய்தால், எப்படி? கூடுதலாக செய்தால் அல்லது குறைத்து செய்தால் என்ன செய்ய வேண்டும்? சலாம் கொடுத்ததற்கு பின்னால் செய்ய வேண்டும். சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சஜதா சஹு செய்ய வேண்டும். விளங்குதா? இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் இலகுவாக இருக்கும். எப்படி? வாஜிபுகள் ஏதாவது ஒன்றை விட்டோம் என்று சொன்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜதாக்கள் செய்து சலாம் கொடுப்பது, கூடுதலாக அல்லது குறைவாக நாம் செய்தோம் என்று சொன்னால் ஃபர்லுகளில் என்ன செய்வோம்? சலாம் கொடுத்ததற்கு பின்னால் நாம் சஜதா சஹு செய்ய வேண்டும். சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சஜதா சஹு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் இதை இப்படி செய்வது மிகவும் ஏற்றம். அது அல்லாமல் ஒருவர் முந்தியோ அல்லது பிந்தியோ செய்தார் 3 காரியங்கள், அப்பவும் தப்பு கிடையாது. மாலிக் மதுஹபை அதாவது ஹம்பலி மதுஹபில் சொல்லப்பட்டது போன்று என்ன, தொழக்கூடியவர் விரும்பியதை செய்து கொள்ளலாம். சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் செய்து கொள்ளலாம், சலாம் கொடுத்ததற்கு பின்னாலும் சஜா சஹு செய்து கொள்ளலாம் என்று யாராவது செய்தால் அது தப்பும் கிடையாது. ஆனால் மிகவும் ஏற்றம் என்ன? வாஜிபுகள் ஏதாவது விடுபட்டிருந்தால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜா சஹு செய்வது, ஃபர்லான காரியங்கள் ஏதாவது குறைகள் ஏற்பட்டிருந்தால், கூடுதல் அல்லது குறைவாக செய்யப்பட்டிருந்தால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் செய்வது ரொம்ப ஏற்றம். காரணம் ஹதீஸ்களில் நாம் அதனை பார்த்ததன் காரணத்தினால். எனவே நாம் இன்றைய எங்களுடைய இந்த பாடத்தில் என்ன, மறதிக்காக வேண்டி சுஜூது செய்வதை பற்றி பார்த்தோம். முதலாவது, தொழுகைக்கு வெளியால் இருக்கக்கூடிய சுஜூதுகள் மொத்தம் எத்தனை? தொழுகைக்கு வெளியால் இருக்கக்கூடிய சுஜூதுகளின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 3 என்று சொன்னோம். அதில் 1 மறதிக்காக வேண்டி சுஜூது செய்வது, 2வது குர்ஆன் ஓதி சுஜூது செய்வது, 3வது நன்றி செலுத்துவதற்காக சுஜூது செய்வது. அதுக்கு பின்னால மறதி மனிதனுக்கு உண்டா இல்லையா என்பதை நாம் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக தொழுகையில வருமா இல்லையா என்று பார்த்தோம். வரும் என்று சொன்னோம். அடுத்தது, அந்த சஜதா சஹுடைய சட்டம் என்ன? சஜதா சஹு செய்வதற்குரிய சட்டம் என்ன? சுன்னத்தா வாஜிபா? வாஜிப். வாஜிப் என்று சொன்னோம். சஜதா சஹு செய்வதற்குரிய காரணங்கள் மொத்தம் எத்தனை? சஜதா சஹு செய்வதற்குரிய காரணங்கள் மொத்தம் எத்தனை? சஜதா சஹு செய்வதற்குரிய காரணங்கள் 3 என்று சொன்னோம். மறதியின் காரணமாக கூடுதலாக செய்வது, மறதியின் காரணமாக குறைவாக செய்வது, மறதியின் காரணமாக சந்தேகம் ஏற்படுவது என்று சொன்னோம். பின்னால இருக்கக்கூடிய மாமுங்கள், இமாமுக்கு ஒன்று மறந்துவிட்டால் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆண்கள் என்ன செய்வார்கள்? ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் சொல்வார்கள். பெண்களாக இருந்தால் என்ன செய்வார்கள்? கை தட்டுவார்கள் என்று சொன்னோம். எவ்வாறு தட்ட வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டணும். அடுத்ததாக, இமாமுக்கு பின்னால இருக்கக்கூடிய மாமுங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்தால், அவர் தடமாத்தத்தில் இருந்தால் என்ன செய்வாரு?
என்று செய்தால் இமாம் தொழுது முடிந்ததன் பின்னால் மாமுங்களை பார்த்து கேட்பார், என்ன விட்டேன் என்று சொல்லி. வாஜிபான காரியங்கள் ஏதாவது விட்டிருந்தால் என்ன செய்வார்? அவர் சஜா சஹு செய்வார். ஃபர்லான காரியங்கள் எதையாவது விட்டிருந்தால் என்ன செய்வார்? அவர் ஒரு ரக்காத்து தொழுவார். அதுக்கு பின்னால இந்த சஜதா சஹு என்பது சலாத்துக்கு முன்னாலா அல்லது சலாம் கொடுத்ததுக்கு பின்னாலா பின் செய்வதா என்று நாம் பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். வாஜிபான காரியங்கள் விடுபட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால சஜதா சஹு செய்வது, கூடுதலாக குறைவாக ஃபர்லுகள் எதையாவது செய்து விட்டோம் என்று சொன்னால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால சஜதா சஹு செய்வது என்று பார்த்தோம். அதே நேரத்தில் ஒருவர் மாற்றி செய்தாலும் என்ன, அது தப்பு கிடையாது என்பதை நாம் பார்த்து அந்த சஜதா சஹுவில் நாம் ஓத வேண்டிய துவா என்ன என்று உங்களுக்கு சொன்னோம். என்ன துவா ஓத வேண்டும்? சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு. அப்படியா? சுப்ஹானல்லதி மல்லா யனாமு வலா யஸ்ஹு என்ற துவாவை ஓத வேண்டும். இல்லை, சுப்ஹான ரப்பியல் அலா என்று நாம் வளமையாக சுஜூதில் என்ன ஓதுவோமோ அதே துவாவை ஓத வேண்டும் என்று பார்த்து எங்களுடைய இந்த வகுப்பில் மறதிக்காக சுஜூத் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை நாம் இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம். எனவே இதில் பங்கு பற்றிய அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நேரடி ஒளிபரப்பை நாம் முடித்துக்கொண்டு பேலக்ஸில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கேள்வி பதிலுக்காக வேண்டி நாம் இப்பொழுது தயாராகின்றோம்.